ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற த ஜீனியஸ் அசாசின்ஸ் செகண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் த அகாடமி எபிசோடு 16 தான். 15வது எபிசோடு பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹால்க் பெருமூச்சு விட்டுட்டு நாம் இதை புரிஞ்சுக்கிறோமோ இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் இவ்வளவு தூரத்தில் இருக்கிற நமக்கே இந்த அசைவை படிக்க முடியலைன்னா சண்டை போடுற கரீனாவுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்குறான். ஹெலனோ ஆமாம், கரீனா மூஞ்சிக்கு நேராக நம்ம ஹீரோ இப்படி நகர போகும்போது அவளுக்கு அவன் திடீர்னு டெலிபோர்ட் ஆகுற மாதிரி தான் தெரியும்னு சொல்கிறான். பழைய கேடா ஃபாரஸ்ட் மெமரிஸ் வந்து கரீனாவை மிரட்டுது. நம்ம ஹீரோ மறுபடியும் அதே டெக்னிக்கை பயன்படுத்துகிறான்னு அவளுக்கு புரியுது. ஃபால்க் நிலைமையை அலசி க்ளோஸ் ரேஞ்சில் நம்ம ஹீரோக்கு தான் செம்ம அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு சின்ன ரூமுக்குள்ளே நின்றுட்டு நீளமான ஸ்வாடை சுற்றுறது எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி தான் இப்போது கரீனா நிலைமைன்னு சொல்கிறான். கூட்டமும் இதே தான் நினச்சி பதட்டமாகுது. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அவன் பாதுகாப்பாக இருக்கான்னு நினச்ச நேரத்தில் கரீனா ஒரு மின்னல் வேக கவுண்டர் அட்டாக் பண்ணுறா. நம்ம ஹீரோவோட கையில் லேசாக வெட்டுவில அவன் தப்பிச்சு பின்னாடி குதிக்கிறான். கரீனா நக்கலா சிரிச்சு என்கிட்ட வந்துட்டா தப்பிச்சிடலாம்னு நினைச்சி ஆடான்னு கெத்தா கேட்குறா. கையில் ரத்தம் வரதை ஒரு பொருட்டாவே மதிக்காம நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இப்போதான் ஆட்டமே சூடு பிடிக்குதுன்னு சொல்கிறான். அதை பார்த்து ரால்ஃப் ஹால்ப் ஸ்வாடுன்னு கத்துறான். இங்கே ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன். நீளமான ஸ்வாட்களோட கைப்பிடிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட பகுதி ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும், அதுக்கு பேர் தான் ரிகாசோ. ஹால்ப் ஸ்வாடுங்கிறது ஸ்வாடோட ஒரு பகுதியை கையால் பிடிச்சி அதை ஒரு ஈட்டி மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற டெக்னிக். இதை பார்த்து மிரண்டு போன ரால்ஃப் இது பேட்டில் ஃபீல்டில் நைட்ஸ் ஒருத்தர் அடிச்சுக்கும் போது யூஸ் பண்ணுறது, கண்டிப்பாக ஒரு லேடி ஸ்கூலில் கற்றுக்கிற விஷயம் கிடையாதுன்னு ஷாக் ஆகுறான். அப்படின்னா அடுத்த ஸ்வாட் செயின்ட் ஆக போகிறான்ற வதந்திகள் வெறும் மார்க்கெட்டிங் கிடையாது, அது நிஜம்தான் போலேன்னு ஃபால்க் இப்போ தான் புரிஞ்சுக்கிறான். ஆனால் ஹெலன் மட்டும் முகத்தை சுழிச்சு நம்ம ஹீரோவுக்கு எதிராக இந்த அட்டாக் ஒரு தப்பான மூவ்னு அடித்து சொல்கிறா. இதையெல்லாம் விஐபி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற 8th பிரின்ஸ் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கான். 8th பிரின்ஸ் நம்ம ஹீரோவோட நான் இன்னும் முடிக்கலைங்கிற வார்த்தையை திரும்ப சொல்லி செமையாக என்ஜாய் பண்ணுறான். அவனோட அசிஸ்டண்ட் மேஜிக் யூஸருக்கு மேஜிக் பவர் இல்லாத அட்டாக்ஸை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க மேஜிக்கை ஒரு ரேடார் மாதிரி உணரத்தான் பழகியிருக்காங்கன்னு அந்த ரகசியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட அட்டாக்ல மானா துளி கூட இல்லை, அதனால தான் கரீனாவோட மேஜிக் ரேடாரால் அதை உணர முடியலைன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஆனாலும் வெறும் ஃபிசிக்கல் பவரை மட்டும் வச்சுக்கிட்டு கரீனாவோட மேஜிக் டிஃபென்ஸை உடைக்க முடியாதுன்னு அவ சொல்கிறா. அதை உடைக்கணும்னா ஒரு பெரிய டேங்கே குத்தி சாய்க்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஆனால் எரினால அந்த பொண்ணோட தியரியெல்லாம் தப்பாக போகுது. கரீனா நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுத்தாலும் திடீர்னு அவளுக்கு ஒரு ஷார்ப்பான வழி ஏறுது. ஒரு செகண்ட் அவளோட பார்வை மங்களாகி முழுசாக குழம்பி தடுமாறுறா. என்ன நடக்குதுன்னே புரியாமல் நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்னடா பண்ணினன்னு பதட்டத்தோட கேட்குறா. நம்ம ஹீரோ கூலாக யாருக்கு தெரியும், ஒருவேளை உன்னோட மேஜிக் கான்சன்ட்ரேஷன் சரியில்லையோ என்னவோன்னு சொல்லி அவளை குழப்புறான். கரீனா நம்ம ஹீரோவை முறைக்கிறா, ஆனால் ஏதோ பெரிய தப்பு நடக்குதுன்னு அவளுக்கு புரியுது. அவளோட வெல்ல முடியாத மேஜிக் ஷீல்டு வெறும் லீக் ஆகலை, அது பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. நம்ம ஹீரோவோட அடுத்த அதிரடி இதுதான். அவன் எம்டி பாம் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். உள்ளங்கை அடியிலிருந்து வர காத்தோட ப்ரெஷரை வச்சு ஒரு ஷாக்வேவ் அடியை நேராக கரீனாவோட காதுக்குள்ளே அனுப்புகிறான். இதனால் அவளோட உள்காதில் இருக்கிற பேலன்ஸ் சிஸ்டமே குழம்பி போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா அவளை தொடாமலே அவளுக்கு தலை சுத்த வர வச்சுட்டான். கூட்டமே என்ன நடக்குதுன்னு புரியாமல் குழம்பி போய் நிற்கிது. இப்படி கரீனா ஏன் இப்படி தலை சுற்றி தடுமாறுறாங்கன்னு கூட்டம் ஆச்சரியத்தில் கத்துது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த 8th பிரின்ஸ் பொறுமை இழந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரியான கேவலமான காட்சியை காட்டிக்கிட்டு உன்னை ஒரு நோபல்னு சொல்லிக்கிறியான்னு அவளை பார்த்து அசிங்கமாக கத்துறான். ஆனால் 9th பிரின்ஸ் மட்டும் நம்ம ஹீரோ செய்கிற அந்த வித்தையை ரொம்ப ஆர்வத்தோடு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நாம் இதை சீக்கிரம் முடிச்சுக்கலாமான்னு கேட்டுட்டு ஒரு சரியான கேப் கிடைச்சதும் சண்டையை முடிக்க முன்னாடி பாயிறான். பப்பிள் ஹேர் அசிஸ்டன்ட் பதட்டத்தில் லேடி கரீனான்னு கத்துறா. ஆனால் இனிமே ஃபேர் பிளே பண்ணுனா வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ண கரீனா சடன்லி ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த தரையே ஒரு மண்பானை மாதிரி சுக்குநூறாக உடையுது. அதிலிருந்து வந்த பயங்கரமான ஷாக் வேவ் நம்ம ஹீரோ அடியை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவனை தூக்கி பின்னாடி வீசுது. இதை பார்த்த ரால்ஃப் இப்போ என்னடா ஆச்சுன்னு வாயை பிளந்து நிற்கிறான். நம்ம ஹீரோ சுச்சுவேஷனை யோசிச்சு பார்க்குறான். அவள் வெறும் ஸ்வாடை கீழே தான் சுற்றினான், ஆனால் அந்த கிரீன் கலர் மேஜிக் பவர் நம்ம ஹீரோவோட உடம்பு முழுக்க நடுக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அப்படின்னா கையில் இருந்த ஸ்வாட் அப்படியே தூளா நொறுங்குது. ஏன் ஸ்வாட் செயின்ஸ் தலைமுறையாக அந்த ஸ்வாட் கஃபினை சுமந்துட்டு வராங்கன்னு இப்போ புரியுதான்னு அவள் கேட்குறா.
அவளோட ஹெவன் ஃபால் பிளேட் டெக்னிக்கில் அவ்வளோ மேஜிக் பவர் இருக்குது. அந்த பவரை தாங்க முடியாமல் சாதாரண ஸ்டீல் ஸ்வாட் எல்லாம் அப்படியே சுக்குநராக செதறிடுச்சு. நீங்களே பார்க்குற மாதிரி அந்த ஸ்வாடால் என்னோட மேஜிக் அவுட்புட்டை தாங்க முடியலை. அதுதான் இதில் இருக்கிற ஒரே மைனஸ்னு கரீனா சொல்கிறா. இதை பார்த்த எய்த் பிரின்ஸ் கரீனா இவ்வளவு நேரம் அவளோட பவரை அடக்கி வச்சிருந்ததை நினச்சி சிரிக்கிறான். அவளோட அசிஸ்டண்ட் இந்த ஹெவன் ஃபால் டெக்னிக்கால தாக்கப்பட்ட யாரும் வெறும் நூலாத்தான் போயிருப்பாங்கன்னு கெத்தா சொல்றான். இல்ல செதறி கிடக்கிற மெட்டல் பீசஸை பார்த்துட்டு வெப்பனை ஒழுங்கா பார்த்துக்கோ, ஒரு குழப்பமான ஆர்பிஜி பிளேயரை விட வேகமா இன்வென்ட்ரியை காலி பண்றேன்னு நம்ம ஹீரோ நக்கலா கேட்குறான். அதை கேட்டுட்டு கரீனா ஒரு பயங்கரமான சிரிப்பை போட்டு அடுத்த அட்டாக்ல இதையே முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அந்த கஃபின்ல இருந்து ஒரு புது ஸ்வாடை உருவுறா. கரீனாவுல நிலைமை இப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. கரீனா நிஜமாவே நம்ம ஹீரோவை கொல்ல போறான்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியுது. ஒரு நோபலை எதிர்த்த சாதாரண ஆளுக்கு இது சரியான தண்டனை தான்னு ஒருத்தன் திமுறா சொல்கிறான். இதை பார்த்துக்கிட்டு பயந்து போன ரால்ஃப் அந்த அடி மட்டும் நம்ம ஹீரோ மேலே பட்டா அவ்வளவுதான் செத்துடுவான்னு சொல்கிறான். ரால்ஃப் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணி நம்ம ஹீரோ அவனோட ஃபேண்டம் ஸ்டெப் மூலமாக அந்த அடியிலேருந்து தப்பிச்சிடுவான்னு நம்புகிறான். ஆனால் ஹெலன் அந்த நம்பிக்கையை உடச்சி உண்மையை சொல்கிறா. நம்ம ஹீரோவோட அட்டாக் கரீனா மேலே படுது தான், ஆமாம், ஆனால் அதை அவளை ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஹெலன் எக்ஸ்பிளைன் பண்ணுறா, நம்ம ஹீரோவோட அட்டாக் கரீனாவை நாக் அவுட் பண்ணாது. அதனால் கரீனா வேணும்ட்டு ஒரு அடியை வாங்கிட்டு ரொம்ப கிட்டக்க இருந்து அவளோட ஹெவன் ஃபால் பிளேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. நம்ம ஹீரோ அந்த நேரடி அட்டாக்லேருந்து தப்பிச்சாலும் அவன்கிட்ட மேஜிக் டிஃபென்ஸ் இல்லாததால் அந்த ஷாக் வேவ் மட்டுமே அவனோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதாச்சி சூப்பாக்கிடும். இதை கேட்டுட்டு ஃபால்ஸ் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். நம்ம ஹீரோ என்னதான் பண்ணுவான்னு பதறான். கரீனா, உன் ஸ்டேட்டஸ் ஏற்ற மாதிரி நடந்துக்கோ, அப்போ தான் உன்னோட உயிரை விடுவேன்னு கடைசியாக வார்னிங் தரா. ஆனால் நம்ம ஹீரோ சலிப்பாக ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த ஸ்டேட்டஸ் விஷயத்தில் நீ உண்மையிலே இவ்வளோ வெறியாவா இருக்குன்னு அசால்ட்டாக கேட்குறான். மேஜிக் பவர் ரத்தத்தில் தான் வருது, அதுதான் இந்த கிங்டமோட சட்டம்னு கரீனா கத்துறா. அதுக்கு நம்ம ஹீரோ கூலாக சிரிச்சுக்கிட்டு இது அப்படியே புக்கில் மனப்பாடம் பண்ண டைலாக் மாதிரியே இருக்கேன்னு கலாய்க்கிறான். இப்போ அவளை ஃபிசிக்கலாக அடிக்கிறத விட மென்டலாக உடைக்க அவளோட எமோஷனல் வீக் பாயிண்ட்டை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். நம்ம ஹீரோ அவகிட்ட கேட்குறான், நீ உண்மையிலே ஒரு உண்மையான நோபுலாவான உன்னோட அன்பான அப்பா உன்னை கடைசியாக ஒத்துப்பாரான்னு நினைக்கிறியான்னு. கரீனா ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறா. நம்ம ஹீரோ பாமை தூக்கி போடுறான். அவனுக்கு உண்மை தெரியும்னு சொல்கிறான். நீ பாதி காமனர் இல்லையா, அதனால தான் நீ ஒரு உண்மையான நோபல் ஆகிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. அப்பாவோட அங்கீகாரத்துக்காக ஏங்கி நிற்கிற அவளோட அந்த வீக் பாயிண்டை நம்ம ஹீரோ பொது இடத்துல சொன்னதும் கரீனாவுக்கு அப்படியே பயங்கரமாக கோபம் வருது. அவளோட நிதானம் முழுசாக உடைய நீனும் ஆவேசமாக கத்திக்கிட்டு அவளோட பிளேடில் ஒரு பயங்கரமான பவரை ஏற்ற ஆரம்பிக்கிறா. இதை தூரத்தில் இருந்து பார்க்குற ஃபால்க் அவங்க ரெண்டு பேரும் அங்கே என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் நிற்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.